தங்கத்தில் முதலீடு செய்யலாம். பங்குச்சந்தை விலை நிலவரங்களை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. www.investinmoi.com. ஈஸ்டர் தாக்குதலுடன் பெரும் கலவரத்துக்கு திட்டமிடப்பட்டது அம்பலப்படுத்திய வாஸ்தவ. இலங்கையின் ஆட்சேபனையையும் மீறி ஜெனீவாவில் அமுல்படுத்தப்படும் பரிந்துரைகள். மைத்திரி தலைமையிலான அணி எடுத்துள்ள அதிரடி முடிவு. நூல்பந்து போல் சிக்கிய ஸ்ரீலங்கா சர்வதேச ரீதியில் தனிமைப்படுத்தும் நிலை ஏற்படும் முன்னாள் சபாநாயகர் எச்சரிக்கை. ஜனாதிபதி கோட்டாபய வெளியிட்டுள்ள சபதம். சஹ்ரான் ஏன் தற்கொலை தாக்குதல் செய்து கொண்டார்? பின்னணியில் சர்வதேச சதியா? அறிக்கை தொடர்பில் குழப்பம். நீண்ட விடுமுறை தினம் தொடர்பில் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல். அரசாங்கம் மீது மக்கள் கடும் வெறுப்பில் மஹிந்தவின் நெற்றிக்கு நேரே கடும் சீற்றமடைந்த தேரர். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை முழுமையற்றது எனவும் அறிந்து கொள்ள வேண்டிய பிரதான விடயங்கள் ஆணைக்குழு கண்டறியவில்லை எனவும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார இதனை கூறியுள்ளார். இதுகுறித்து யாரும் என்னிடம் கேட்கவில்லை. நீங்கள்தான் முதலில் கேட்கிறீர்கள். இது முழுமையற்ற அறிக்கை. அறிந்து கொள்ள வேண்டிய பிரதான விடயங்கள் அதில் இல்லை. ஈஸ்டர் தாக்குதலுடன் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருந்தது. இந்த கலவரம் ஏற்பட்டிருந்தால் நாட்டில் நடத்தப்பட்டிருந்த தேர்தலை நடத்தாமல் தவிர்க்க இந்த சிவில் கலவரம் திட்டமிடப்பட்டிருந்ததா? இந்த விடயங்கள் தொடர்பில் மேலும் விசாரிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சஹ்ரானுக்கும் ஏனையோருக்கும் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தும் தேவை இருந்திருக்க வேண்டும். அவர்களின் தேவை அது மட்டுமே. கத்தோலிக்க சிங்கள மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையில் பாரிய கலவரம் ஏற்பட்டு அது எங்கு போய் முடியும் என்பது சஹ்ரானுக்கு தெரியாது. சஹ்ரானுக்கு அது அவசியமும் இல்லை. ஆணைக்குழுவின் அறிக்கை முழுமையற்றது எனவும் வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். இலங்கை எழுப்பிய ஆட்சேபனைகளையும் மீறி ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் பரிந்துரைகளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் அமுல்படுத்தவுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான துணை உயர்ஸ்தானிகர் நாடா அல் நஷீப் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த புதன்கிழமை சபையில் முறையாக தாக்கல் செய்யப்பட்ட மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பஸ்லட்டின் அறிக்கையானது இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் திருத்தம் செய்யப்பட்டே தாக்கல் செய்யப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் முன்மொழியப்பட்ட பரிந்துரைகளில் இலங்கை அரசாங்கம் மாற்றங்களை எழுப்பியதன் காரணமாக இறுதி ஆவணம் 3 வாரங்கள் தாமதமானது என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையுடன் செயற்படும் போது சிரியா, மியன்மார் அல்லது வடகொரியா ஆகிய நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடைமுறைகள் அல்லது முற்றிலும் புதிய உள்ளமைப்பு போன்ற உத்திகளை பரிசீலிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொறுப்புக்கூறல் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான சிறந்த உத்தி எது என்பதை தீர்மானிப்பது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவைக்குள்ளது என்றும் நடால் நஷீப் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையுடன் இலங்கை தொடர்ந்து ஈடுபடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை நிராகரிப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியினை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து ஆராய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சட்டத்தரணிகள் குழாம் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் அறிக்கை கையளிக்கப்பட்டதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் உத்தியோகபூர்வ அறிவிப்பு விடப்படும் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈஸ்டர் தாக்குதல் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை நேற்று முன்தினம் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தனவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பட்டியலில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைத்துள்ளது. இதுகுறித்து ஆராயும் விதமாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு நேற்று பிற்பகல் கூடியது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கூடிய இந்த கூட்டத்தில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை நிராகரிப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எமது நாடு சிக்குண்டுள்ள நூல்பந்து போல் அனைத்து பக்கத்தாலும் சிக்கியிருப்பதாக சமூக நீதிக்கான தேசிய அமைப்பின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான தேசிய அமைப்பு கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தது. இதன்போது கருத்துரைத்த அவர், எமது நாடு சிக்குண்டுள்ள நூல்பந்து போல் அனைத்து பக்கத்தாலும் சிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்தால் கோவிட் தொற்று காரணமாக மக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொருளாதாரம் பாரிய அளவில் வீழ்ச்சிக்குள்ளாகியிருக்கிறது.
வாழ்க்கை செலவு உயர்ந்துள்ளது. 3 வேளை உண்ணாமல் இருக்கும் பல குடும்பங்கள் இன்று எமது நாட்டில் இருக்கின்றன. இவ்வாறு ஒரு பக்கத்தால் நாடு சிக்கிக் கொண்டிருக்கையில், அடுத்த பக்கமாக உலகில் பலமிக்க நாடுகள் சில இலங்கைக்கு எதிராக மனித உரிமை பேரவையில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறது. அதில் பொருளாதார தடை விதிப்பது தொடர்பாக பேசப்படுகின்றது. பிரித்தானியா, ஜெர்மன், கனடா உட்பட இலங்கை தொடர்பாக செயற்பட்டு வரும் குழுக்களுக்கு சொந்தமான சில நாடுகள் இலங்கை தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் பிரேரணையின் 1வது சட்டமூலம் கடந்த தினம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பிரேரணை தொடர்பில் மார்ச் 1ஆம் தேதி கலந்துரையாட இருக்கிறது. குறிப்பிட்ட பிரேரணையின் உள்ளடக்கம் தொடர்பாக கவனம் செலுத்தும்போது எமது நாட்டுக்கு பாரிய சவாலான நிலைமை இருக்கிறது. இதனால் நாங்கள் நாடு என்ற வகையில் இது தொடர்பாக மிகவும் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும். இதன்போது அரசாங்கம் மிகவும் புத்தியுடனும் முதிர்ச்சிமிக்க ராஜதந்திரமாகவும் நாட்டுக்காக முன்னின்று செயற்படும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு செயற்படாமல் இந்த பிரச்சினையை நாங்கள் மேலும் பிரச்சினையாக்கிக் கொண்டால் அதன் காரணமாகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஏதாவது தீர்மானத்துக்கு வந்தால் அதில் பாதிக்கப்பட போவது நாட்டின் ஆட்சியாளர்களோ அரசியல்வாதிகளோ அல்ல, சாதாரண மக்களாகும். மேலும் நாட்டின் பொருளாதாரம் வரலாற்றில் எந்தவொரு காலத்திலும் காண முடியாத அளவுக்கு அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச ரீதியில் எடுத்துக்கொண்டாலும் இன்று எமது நாடு பல நட்பு நாடுகளை இழந்திருக்கிறது. இலங்கை சர்வதேசத்தால் தனிமைப்படுத்தப்பட்டு வரும் நாடாக இருந்து வருகிறது. அதற்கப்பால் முஸ்லிம் சமூகத்தின் பாரம்பரிய சம்பிரதாயங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கோவிட்டில் மரணிப்பவர்களை அடக்கம் செய்ய அனுமதிக்காத உலகில் ஒரே நாடு என்ற வகையில் எமது நாடு உலக முஸ்லிம் நாடுகளால் மற்றும் மக்களின் கடும் எதிர்ப்புக்கு ஆளாகியிருக்கிறது என்றும் கூறினார். உலக பொருளாதாரத்தில் எமது வர்த்தக பங்கை அதிகரிக்க உதவும் வகையில் ஒவ்வொரு துறையிலும் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தில் வாக்குறுதி அளித்ததைப் போலவே இந்த நோக்கத்துடன் ஒரு தனி தொழில்நுட்ப அமைச்சை அரசாங்கம் நிறுவியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விஞ்ஞான தொழில்நுட்பத்துக்கான அணிசேரா நாடுகள் மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் 15வது ஆளுநர் சபை கூட்டம் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெற்றது. இதன்போது பேசிய ஜனாதிபதி, தொழில்நுட்ப அடிப்படையிலான பொருளாதாரம் கொண்ட நாடாக மாற சுதேச தொழில்நுட்பம் நவீன தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். சூழல் நட்புடைய சுதேச மற்றும் பாரம்பரிய தொழில்நுட்பத்தின் பெருமை மிக்க வரலாறு எங்களிடம் உள்ளது. கொரோனா தொற்று நோய் நிலைமைகள் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்துக்கும் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கும் சுகாதாரத்துறையில் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திறனை நிரூபிக்க ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளது என கூறினார். இதேவேளை இந்த மாநாட்டில் 3 தசாப்தங்களின் எதிர்கால திட்டங்களை பற்றி விரிவாக ஆராயப்பட்டதுடன் உறுப்பு நாடுகளுக்கிடையில் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அறிவை பரிமாறிக்கொள்ளவும் அடுத்த பணியக கூட்டத்தை 2021 செப்டம்பரில் மொரீசியஸில் நடத்தவும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வெளியான அறிக்கையானது மக்கள் எதிர்பார்த்த அறிக்கை இதுவல்ல என்றும் அவ்வறிக்கை தொடர்பில் எமக்குள் முரண்பாடுகள் பல உள்ளன எனவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழுவிடமிருந்து மக்கள் எதிர்பார்த்தது எவ்வாறான அறிக்கை இல்லை. இந்த ஆணைக்குழு குறித்தோ நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்தோ தான் எந்தவோர் அபிப்பிராயத்தையும் முன்வைக்கப் போவதில்லை. ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற ரீதியில் நமது சட்டத்தரணிகள் குழுவுடன் இது குறித்து முழுமையாக ஆராயவுள்ளோம். மக்கள் எதிர்பார்த்த அறிக்கை இதுவல்ல. அறிக்கை தொடர்பில் நமக்குள் முரண்பாடுகள் பல உள்ளன. உலகில் எந்தவொரு இடத்திலும் தீவிரவாத குழுவை செயற்படுத்தும் தலைவர் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார். எனவே இந்த தாக்குதலை வழிநடத்திய சஹ்ரான் ஏன் தற்கொலை குண்டுதாரியானார் என்பது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சஹ்ரானை வழிநடத்தியவர் யார் என்ற சந்தேகம் நமக்கு இருந்தாலும் அதற்கான பதில் இவ்வறிக்கையில் இல்லை. இந்த தாக்குதலுக்கு உதவி செய்த அரசியல்வாதிகள் அல்லது வேறு குழுவினர் அல்லது இதில் சர்வதேசத்தின் தலையீடு உள்ளதா என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருந்தாலும் அது தொடர்பான எவ்வித தகவல்களும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ளடக்கப்படவில்லை. அது மட்டுமின்றி இவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள சில விடயங்களுடன் நம்மால் இணங்க முடியாதுள்ளதென்றார். நாட்டில் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான நீண்ட விடுமுறை காலத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட சட்டங்களை பின்பற்றுமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையின் பேச்சாளர் அஜித் ரோஹன இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த காலப்பகுதியில் பொதுமக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் மாத்திரம் ஒன்று கூடுமாறு பொதுமக்கள் கேட்கப்பட்டுள்ளனர். பொது இடங்களில் முகக்கவசங்களை அணிந்து
தனிநபர் இடைவெளியை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் காவல்துறையின் பேச்சாளர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறியதற்காக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இதுவரை 3200 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மிகவும் குறுகிய காலத்தில் மக்களின் வெறுப்புக்குள்ளான ஒரே ஒரு அரசாங்கமாக தற்போதைய அரசாங்கம் மாறியுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு ஆதரவான முருந்தட்டுவை ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். பிரதமர் அவர்களே, இந்த நாட்டை இவ்வாறு செல்ல அனுமதிக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் தலையீடு செய்யுங்கள். இன்று நாட்டு மக்கள் உங்களுடன் தான் இருக்கிறார்கள், வேறு யாருடனும் இல்லை. யார் என்ன சொன்னாலும் மக்கள் உங்களுடனே இருக்கிறார்கள். மஹிந்த இல்லா நாடு எமக்கு வேண்டாம் என மக்கள் கூறுகின்றனர். பிரதமர் பஸ்ஸில் இருந்து இறங்கியுள்ளதாக சிலர் கூறுகின்றனர். மீண்டும் உங்களை பஸ்ஸில் ஏற்றிச் செல்வோம். ஜனாதிபதி கோட்டாபய அதற்கு ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். எமக்கு தேவையுள்ளது. குறுகிய காலத்தில் நாட்டு மக்கள் வெறுத்த அரசாங்கம் இது என்றால் யாரும் கோபப்படுவதற்கில்லை. அரசாங்கத்தை உருவாக்க கஷ்டப்பட்ட எங்களுக்கு அப்படியான வார்த்தைகளை கேட்க விருப்பமில்லை. நாட்டில் உருவான சிறந்த அரசாங்கம் கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் என்று சொல்வதை கேட்கவே எமக்கு விருப்பம் என்றார். நேற்று இடம்பெற்ற புத்தக வெளியீட்டில் மஹிந்த ராஜபக்ஷவை அருகில் வைத்துக் கொண்டே முருந்தட்டுவ ஆனந்த தேரர் இவ்வாறு கூறினார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது.